நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் உரையாட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திராவிட சிந்தனையாளர் வல்லம் பசீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தேவர் குரு பூஜையை முன்னிட்டு இன்னைக்கு மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்களும், நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் ஒரே வேளையில செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க. அவரு சீமான வாழ்த்துறாரு. தொடர்ந்து செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, உங்களுடைய அரசியல் பயணம் சேர்ந்து தொடருமா அப்படின்னு சொல்லி. வரக்கூடிய நாட்கள்ல தொடரும் அப்படின்னு சொல்லி போற போக்குல சொல்லிட்டு போறாரு. இது ஒரு அரசியல் நாகரிகமா எடுத்துக்கிறதா, இல்லைன்னா இதுல ஏதாவது திட்டங்கள் இருக்கா சார்? அரசியல் நாகரிகத்துக்கு சில எல்லைகள் உண்டு. அந்த எல்லைகளுக்குள் எல்லோரும் நின்று கொள்வது அவரவர் இயக்கத்துக்கும் சித்தாந்தத்துக்கும் நல்லது. குறிப்பாக இன்றைக்கு துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களை முதலமைச்சர் சந்தித்த செய்தி ஊடகங்களில் வந்து கொண்டே இருக்கின்றது. தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் ஒரு நல்ல பணியை ஆற்றுவதற்கு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. குறிப்பாக துணை குடியரசுத் தலைவரை முதலமைச்சர் சந்தித்தார் என்கிற வகையிலான சந்திப்பு. ஆனால் சீமான் என்பவர் திராவிட இயக்கத்தை அழித்து ஒழித்து விட வேண்டும் என்று தொடர்ச்சியாக பேசி வருபவர். இதையெல்லாம் தாண்டி வைகோவை தனிப்பட்ட முறையில் தொடர்ந்து தாக்குதலுக்குள்ளாக்குபவர். வைகோவினுடைய மைத்துனர் மகன் சரவண சுரேஷ் தீ குளித்து இறந்து போனார். அவர் தீக்குளித்து மாண்டு போனதற்கு காரணம் சீமான் தான் என்று வைகோ பொதுவெளியில் பேசினார். சீமானும் அவருடைய கட்சியினரும் தான் இந்த மரணத்துக்கு காரணமானவர்கள். வைகோ குறித்து அவதூறு பரப்பிய காரணத்தால் தான் அதை மனம் தாழாமல், அதை பொறுக்க மாட்டாமல் என்னுடைய மைத்துனர் மகன் சரவண சுரேஷ் தீக்குளித்து மாண்டு போனார், என் குடும்பத்திலேயே ஒரு உயிர் பலி நடந்திருக்கிறது என்று சொன்னார். இன்றைக்கு சரவண சுரேஷினுடைய ஆன்மா கேள்வி எழுப்பும் என்றுதான் நான் நம்புகிறேன். வைகோ சொன்ன செய்தி உண்மையாக இருந்தால், சரவண சுரேஷ் மாண்டு போனதற்கான காரணம் உண்மையிலேயே வைகோ சொன்னதுதான் என்று சொன்னால், அந்த காரணத்தின் பொருட்டாவது இந்த சந்திப்பை அவர் தவிர்த்திருக்க வேண்டும். சந்திப்பு என்பது இயல்பான ஒன்றுதான். அவர் இன்றைக்கு கூட சொல்கிறார், அவர் உடல்நலம் சரியில்லாத போது நான் வந்து சந்தித்தேன், நான் உடல் நலம் சரியில்லாத போது அவர் என்னை சந்தித்தார், என்னுடைய தாயார் மடிந்த போது இரவோடு இரவாக கலிங்கப்பட்டி வீட்டுக்கு வந்தார் என்றெல்லாம் அகமகிழ சொல்கிறார். அதையெல்லாம் தாண்டி லட்சக்கணக்கான இளைஞர் உள்ளங்களில் மான உணர்வை ஊட்டுகிறார். அவருடைய பயணம் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள், அவருடைய நோக்கம் நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள். லட்சக்கணக்கான தமிழர்களுடைய உள்ளங்களில் மான உணர்வை ஊட்டியது தந்தை பெரியார் இல்லையா? சீமானா ஊட்டி கொண்டிருக்கிறார். திராவிட இயக்கத்தினுடைய போர்வால் என்கிற பட்டத்தை தாங்கி கொண்டிருக்கிற வைகோ இப்படி பேசுவது அவருக்கே அழகா? எதை தின்றால் பித்தம் தெளியும் என்கிற நிலையில் இருந்து கொண்டு திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு பல காரணங்களை தேடிக்கொண்டே இருக்கிறார் வைகோ. 4 நாட்களுக்கு முன்பு கூட வந்த செய்தி ஒன்று என்னவென்று கேட்டால், மருதிருவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு புகழ் வணக்கம் செலுத்திவிட்டு விஜயை ஆதரித்து பேசுகிறார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய நடைமுறை தவறாக இருந்தது என்கிற செய்தியை சித்தரிக்க முயல்கிறார். காவல்துறை இன்னும் கூடுதல் கவனத்தோடு இருந்திருக்க வேண்டும் என்கிறார். தவறு செய்தவர் விஜயா, காவல்துறையா? எதன் பொருட்டு நீங்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க முனைகிறீர்கள்? உங்களுடைய மகன் விஜய் செய்தது தவறில்லை என்பது போன்ற பொருள் படும்படி ஒரு மாதத்துக்கு முன்பாக இந்த சம்பவம் நடந்து முடிந்த உடனேயே பேசினார். இப்போது நீங்கள் விஜயை ஆதரிக்கிறீர்கள். இன்றைக்கு சீமான் வாழ்நாளில் இப்படி ஒரு பாராட்டை எவரிடமும் பெற்றதில்லை. இன்றைக்கு தேவர் குரு பூஜையில் அவ்வளவு பெரிய பாராட்டை வைகோ, திராவிட இயக்கத்தினுடைய போர்வால் என்று சொல்லப்படுகிற வைகோ, அவருக்கு அப்படி ஒரு பாராட்டை கொடுக்கிறார். என்ன செய்து விட்டார் சீமான் என்று இப்படிப்பட்ட ஒரு பாராட்டு? மேடையிலே வசைமொழிகளால் பாடுவதால், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களையும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் தவறாக பேசுவதால், 2 ஆண்களுக்கு நடுவில் ஒரு பெண் படுத்திருக்கிறார் என்று பேசினாரே, இதெல்லாம் எந்த வகையிலான பேச்சு? இந்த பேச்சுக்கள் தான் மான உணர்வை ஊட்டுகிறது தமிழர்களிடத்திலே என்று சொல்ல வருகிறாரா வைகோ? வைகோ அரசியலில் ஒரு மிகப்பெரிய தவறை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரியாமலேயே தன்னுடைய மகனுடைய அரசியல் வாழ்வுக்காக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைப்பதற்காக இத்தகைய முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்கிற பகிரங்க குற்றச்சாட்டை நான் இன்றைக்கு வைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்க கூடாது என்கிற முடிவுக்கு மதிமுக வந்து விட்டது. எதை சொல்லி வெளியேறுவது? பல காரணங்களை அவர்கள் தேடினார்கள். எந்த காரணத்தையும் சொல்லி வெளியேறுவதற்கு அவர்களுக்கு எந்த வாய்ப்பையும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தரல.
காரணம், இந்த கூட்டணியை ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது வடிவமைத்து இன்றைக்கு வரை கண்ணை இமை காப்பதை போல கட்டி காத்து வருகிறார் இந்த கூட்டணியை. எனவே கூட்டணியில் ஒரு விரிசலை முதலமைச்சர் ஏற்படுத்த மாட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படுத்தாது. மாறாக இவர் எதையாவது சொல்லி ஏற்படுத்தலாம் என்று நினைத்தார். அதற்கு முதல் அஸ்திரம் தான் அவர்கள் கையில் எடுத்த அந்த 15 தொகுதிகளை கேட்டு பெறுவோம், 12 இடங்களில் போட்டியிடுவோம் என்கிற அந்த செய்தி. கட்சிக்கு அங்கீகாரம் பெறுவதில் தவறில்லை, கட்சிக்கு அதற்கான கட்டமைப்பு இருக்க வேண்டும் அல்லவா? பல இடங்கள் ஒன்றிய நகர கிளை செயலாளர்களே இல்லை, ஒரு சில இடங்களில் மாவட்ட செயலாளர்களே செயல்படுவதில்லை. அப்ப எப்படி கட்சிக்கு 12 இடங்களை திமுக தாரை வார்க்கும்? திமுகவினுடைய தயவில் நீங்கள் 12 பேர் எம்எல்ஏ ஆகிவிட்டால் திமுக எங்கே சென்று கட்சி நடத்தும்? திமுகவில் இதர கூட்டணி கட்சிகள் இல்லையா? இதையெல்லாம் தெரிந்தே வேண்டுமென்றே குழப்பம் ஏற்படுத்துகிற வகையில் தீர்மானம் நிறைவேற்றினார்கள், பேசினார்கள். அதிலும் திமுக அமைதி காத்தது. அதன் பிறகு கரூர் விவகாரத்தில் விஜய்க்கு ஆதரவாக பேசி திமுகவை காயப்படுத்தினார்கள். அதிலும் இதுவரை திமுக அமைதி காத்தது. இன்றைக்கு சீமானை வானலாவ புகழ்ந்து விட்டு போகிற போக்கில் தொடரும் இந்த உறவு என்று சொல்கிறார். நாம் தமிழர் கட்சியோடு மதிமுக கூட்டணி வைக்கும் என்கிற செய்தியைத்தான் அவர் இன்றைக்கு தேவர் குரு பூஜையில் சொல்லி இருப்பதாகவே நான் உணர்கிறேன். அஸ்தமனத்தில் இருக்கிற கட்சியை குழிக்குள் தள்ளி மண்ணை அள்ளி போட்டு மூடுகிற வேலையை வைகோவே செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் வருத்தத்துக்குரிய செய்தி. இந்த நாள் வைகோவினுடைய வாழ்வில் ஒரு கருப்பு நாள் என்றுதான் நான் திமுக கட்சியோடு பேரம் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இவர் எடுத்துக்கிறாரா? இப்ப விஜய புகழ்றதும் சரி, இல்லைன்னா விஜய விஜய் இதற்கு காரணம் இல்ல, கரூர் பிரச்சனைக்கு காவல்துறை இன்னும் கவனமாக இருந்திருக்கணும்னு சொல்றதும், சீமானை புகழ்றதும் பேரம் பேசி அதிக தொகுதிகளை வாங்குறதுக்கான ஒரு முயற்சியாக பார்க்கலாம். பேரம் பேசுகிற இடத்தில் வைகோவோ அவருடைய கட்சியோ இல்லை. உங்களுடைய கட்சிக்கு என்ன பலம் இருக்கிறதுன்னு நீங்க பார்க்கணும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு இடத்தை பெற்று நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். அந்த ஒரு இடத்தை நீங்கள் கேட்டு பெற்று வெற்றி பெறுவதற்கு தனி சின்னம் என்று சொல்லி போட்டியிடுவதற்கு திமுகவினுடைய 100 விழுக்காடு பலம்தான் உங்களுக்கு பயன்பட்டது. இப்ப நீங்க பேரம் பேசுற இடத்துல இப்ப இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, உங்களுடைய கட்சியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி பலமா இருக்கா? உங்கள் கட்சியிலிருந்து சரிபாதியை பிரித்து கொண்டு போயிருக்கிறார் மல்லை சத்யா. அவரிடத்துல இந்த கட்சியில் இருந்த 50 விழுக்காடு தொண்டர்கள் இன்றைக்கு இருக்காங்க. அப்ப நீங்க 50 விழுக்காடு தான். அப்போ ஒரு நாடாளுமன்ற சீட்டு கேட்ட இடத்துல இப்ப ஒரு நாடாளுமன்ற சீட்டு கூட கேட்க முடியாத அளவுக்கு வலிமை குறைந்திருக்கு கட்சி. நீங்க எப்படி பேரம் பேச முடியும்? திமுக என்ன எதுவுமே தெரியாம உங்களுக்கு பேரம் பேசுகிற வாய்ப்பை கொடுத்துருமா? திமுக ஆளுகிற கட்சி, உளவுத்துறை அவர்களுடைய கையில் இருக்கிறது. கள யதார்த்தம் என்னன்றத திமுகவினுடைய தரப்பு தினந்தோறும் கேட்டு பெறும். திமுகவினுடைய தலைவர் ஒன்றும் நீங்க என்னமோ பேரம் பேசினால் உங்களுடைய பேரத்துக்கு அப்படியே ஆட்பட்டு, ஐயோ யானை பலம் பொருந்திய கட்சி ஆயிற்றே மறுமலர்ச்சி திமுக, அவர்களை விட்டுவிடக் கூடாது, கூடுதலாக 2 இடங்களை கொடுங்கள் என்று சொல்ல முடியுமா? அதற்கான கட்டமைப்போடு மதிமுக இருக்கா? இல்ல. அப்ப நீங்க எங்கிருந்து பேரம் பேசுவீங்க? இப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்னன்னா, திமுகவில் நீங்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அந்த 4 இடங்கள், அந்த 4 இடங்களை மீண்டும் பெறலாம். வேறு வேறு தொகுதிகளாக இருக்கலாம். 4 இடங்களை கேட்டு பெற்று நீங்கள் போட்டியிடலாம். அதுதான் உங்க கட்சிக்கு இப்போது கிடைக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு. இதை தாண்டி நீங்கள் கேட்டீர்களானால் உங்களுடைய ஆசை 1000-ஆக இருக்கலாம். 40 தொகுதியில கூட போட்டியிடணும்னு தீர்மானம் போடலாம். கேண்டிடேட் வேணும் முதல்ல போட்டியிடுறதுக்கு. உங்கள்ட்ட கேண்டிடேட் இருக்காங்களா? அது ஒண்ணு. 2வது, உங்க கட்சி வலிமை குறைந்த பிறகு கூட்டணிக்கு உங்க கட்சி எப்படி பலம் சேர்க்கும்? அது ரொம்ப முக்கியமான விஷயம்ல. 2 பேரும் சேர்ந்து பலம் பெறணும். நீங்க திமுகவால பயனடையணும், திமுக உங்களால பயனடையணும், நீங்க 2 பேரும் பலம் பெறணும். அதுதான் தேர்தல் கணக்கு. உங்களுக்கு திமுகவால எல்லா பயனும் கிடைக்கும், திமுகவுக்கு உங்களால எந்த பயனுமே கிடைக்காது அப்படின்னா திமுக உங்களுக்கு எதுக்கு கூடுதல் இடங்களை தரணும்ன்ற கேள்வி இருக்குல்ல. ஏன்னா உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிதலம் அடைஞ்சு போயிருக்கு. உங்களுடைய கட்டமைப்பு பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாயிருக்கு. கட்சிக்குள்ள ஒரு பெரிய தொய்வு மனநிலை இருக்கு. இவருடைய செயல்பாடுகள் வைகோவுக்கு இயல்பாக கிடைக்கிற அந்த 1%, 1.5% பொதுவான வாக்குகள் இருக்குல்ல, மதிமுகவினர் அல்லாத பொதுமக்களினுடைய வாக்கு, அந்த வாக்கு வைகோவினுடைய மகன் வருகைக்கு பிறகு கிடைக்காது. கிடைப்பதற்கான சாத்திய கூறுகள் இல்ல. அவருடைய செயல்பாடுகள் மக்கள் வரவேற்கத்தக்க வகையில இல்ல. கட்சியினுடைய செயல்பாடுகள் கடந்த 5 ஆண்டு காலமாக கட்சி எந்த பெரிய வாழ்வாதார போராட்டத்துக்கும் முன்னிற்கல. கட்சி தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார குரலுக்காக பெரிதாக எதுவும் பேசல. எல்லா சமரசங்களையும் செய்து கொண்டு ஒரு சோபிஸ்டிகேட்டட் ஸ்டேஜுக்கு அந்த கட்சி வந்துருச்சு. போதும், இதே நிலையில இருந்து கட்சி நடத்திக்கலான்ற நிலைக்கு வந்துச்சு. அப்ப எப்படி நீங்க பேரம் பேச முடியும்? இப்ப தினந்தோறும் களத்தில் நிற்கிறார் அண்ணன் திருமா.
அவரால் பேரம் பேச முடியும். பொது உடைமை இயக்கங்கள் களத்துல இருக்காங்க. அவங்க கூடுதல் இடங்கள் கேட்டு பெறுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறாங்க. பலம் பொருந்திய கட்சிகளாக கட்சியால் கூட்டணியில் யார் இருக்கிறார்களோ அவங்க தானே பேரம் பேச முடியும். அப்ப நீங்க என்ன கணக்குன்னா, இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுறது தான் கணக்கு. இது பேரம் பேசுகிற வேலை இல்ல. இது கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு நீங்கள் எடுக்கிற முயற்சி. அந்த முயற்சியில் கடைசி முயற்சியாக இன்றைக்கு சீமானை பாராட்டி பேசி இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இல்ல, கூட்டணியிலிருந்து வெளியேறினா திராவிட சித்தாந்தத்துல வளர்ந்து அந்த கொள்கையில நிக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு மாற்று அணி, ஒரு பிஜேபி, திராவிடத்திற்கு எதிரான சித்தாந்தம் உள்ள ஒரு கூட்டணியில போனா அது அவங்களுக்கு தோல்வியாகத்தானே முடியும். அவர்களுக்கான இதற்கு வாக்குகள் முன்பு 2000 குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. இல்லையே. அதாவது சித்தாந்தம், கொள்கை, கோட்பாடு இவையெல்லாம் திமுக போன்ற அடர்த்தியான கொள்கை சிந்தனையுடைய கட்சிகளுக்கு தான். ம். விடுதலை சிறுத்தைகள் போன்ற சித்தாந்தத்தின் பெயரால் கட்டப்பட்டிருக்கிற கட்சிகளுக்கு தான். இவர்களுக்கு அது பொருந்தாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2014 நாடாளுமன்ற தேர்தலிலேயே மோடியை வரவேற்று தமிழ்நாட்டில் சிவப்பு கம்பளம் விரித்தவர் வைகோ தான். ஏன் மோடிக்கு தெரியாதா கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்துக்கு யார் காரணம்னு? மோடிக்கு தெரியாதா குஜராத் கலவரங்கள் யாரினுடைய தயவால் நடந்ததுன்னு சொல்லி? அப்போ வைகோவுக்கு எல்லாமும் தெரியும். வைகோ எல்லாவற்றையும் தெரிந்துதான் மோடியால் பாலாறும் தேனாரும் ஓடும் என்று சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு முகத்தை தந்தார். எப்போ? நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது 2014 மே மாசம் தான். ஜனவரி மாசம் கட்சியினுடைய பொதுக்குழுவிலேயே அறிவிக்கிறாரு, நாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில அங்கம் வகிக்க போறோம், தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்க போறோம்னு. வாஜ்பாயினுடைய அணுகுமுறையை மோடி பின்பற்றுவார் என்கிற நற்சான்றிதழை மோடிக்கு கொடுத்தவரும் இந்திய துணை கண்டத்தில் வைகோ தான் முதல்ல. அப்போ இந்த முயற்சி எல்லாம் ஏற்கனவே அவங்க எடுத்திருக்காங்க. அப்ப திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தம் எங்க போச்சு? அப்ப பெரியார் அண்ணாவினுடைய லட்சிய உணர்வு எங்க போச்சு? கோட்பாட்டின்படி இயக்கம் நடந்ததா அப்போ? இல்லல்ல. இப்ப இன்னைக்கு பாருங்களேன், பெரியார் குறித்து இழிவாக பேசியவர்களில் தமிழ்நாட்டில் முதன்மையானவர் சீமான். இதே வைகோ குறித்து இழிவாக பேசியவர் சீமான். அண்ணாவை பிச்சைக்கார பயலன்னு சொன்னார் சீமான். அண்ணாவை பார்த்து யாருமே சொல்ல முடியாத வார்த்தைகளை சொன்னவர் சீமான். தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தை வீழ்த்துவது ஒன்றுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய லட்சிய நோக்கம், அதை செய்து விட்டுத்தான் நாங்கள் உட்காருவோம் என்று சொன்னார் சீமான். இன்றைக்கும் பேசுகிறார் அதே நிலையிலிருந்து. அப்ப நீங்க சீமான் லட்சக்கணக்கான இளைஞர்களிடம் மான உணர்வை ஊட்டினாரு, தமிழர்களினுடைய வீரத்தை கொண்டு சேர்த்திருக்கிறாரு, அவருடைய முயற்சிகள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்ப அந்த இடத்துல நீங்க திராவிட இயக்கம் என்கிற பெயரை உச்சரிப்பதற்கே தகுதி இல்லாத மனிதராக மாறி போறீங்கல்ல. அப்ப என்ன கொள்கை கோட்பாடு? இப்ப பிஜேபியோட சேர்றதுல என்ன பெரிய சிக்கல் வந்துடும்? சொல்லுவாங்க திமுக மீது 1000 குற்றச்சாட்டுகளை சொல்லுவாங்க. ஆன்டி இன்கம்பன்சி, இந்த அரசு சரியா செயல்படல, இந்த அரசு மீது இவ்வளவு தவறுகள் இருக்கு. இப்ப இதைதான் சொல்லிட்டாருல, காவல்துறை தவறு செஞ்சிருக்கு விஜயினுடைய விவகாரத்துலன்னு எடுத்துட்டாரு பாயிண்ட. இதே மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொன்னையா சொல்லுவாரு. அடுத்து வேற ஒரு பிரச்சனையை கொண்டு இதுல அரசு சரியா செயல்படல, அரசு மெத்தன போக்கோடு இருந்துச்சு, தவறு செஞ்சிருச்சு, எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் வந்தாங்கன்னா இதெல்லாம் சரி செய்வாங்க, எதையாவது சொல்லி சப்பக்கட்டு கட்டுறது தானே. அப்ப கோட்பாடு தத்துவம் என்பதெல்லாம் இயங்கியல் அல்ல, சீட்டும் நோட்டும் தான் இயங்கியலாக இருந்திருக்கு. அதை அடிப்படையாக கொண்டுதான் ஒவ்வொரு தேர்தலிலும் அணி மாறி இருக்கிறார் வைகோ. அவருக்கு அணி மாறுவது ஒன்றும் புதிதும் அல்ல. புதிய புதிய தகவல்களோடு ஒருவரை குறை சொல்வதும் ஒருவரை வாழ்த்துவதும் அவருக்கு புரிதல்ல. தேவைப்பட்டால் வானலாக புகழ்ந்து வாழ்த்துவார், தேவையில்லை என்று சொன்னால் காலில் போட்டு மிதிப்பார். பெருமாங்கநல்லூர் சம்பவத்துல சீமானுடைய ஆட்கள் தாக்க வந்துட்டாங்கன்னு சொல்லி ரத்தக்கலரி ஆயிரும்னு சொல்லி பேசினவர் இதே வைகோ தான். இன்னைக்கு அதே சீமானை பசும்பொன் மண்ணில் நின்று கொண்டு தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறார். நான் சொல்றேன், சீமானுடைய வாழ்நாளில் இப்படி ஒரு பாராட்டை சீமான் எவரிடமும் பெற்றிருக்க முடியாது. சீமான் கூட இருப்பவர்கள் கூட தந்திருக்க முடியாது இத்தகைய பாராட்டை. அவ்வளவு பெரிய பாராட்டை இன்னைக்கு தர்றாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு கொள்கை, கோட்பாடு, லட்சியம் எதுவும் கிடையாது. எல்லாமும் தேர்தல் கணக்கு, சீட்டும் நோட்டும் தான் அவருடைய கணக்கு என்பதை இன்றைக்கு அவருடைய பேச்சு வெளிப்பட்டிருக்கிறது. எனவே கூட்டணியிலிருந்து வெளியேறுவது அவர்களுக்கு ஒன்றும் சவாலான காரியமாக இருக்காது. தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள், பல்வேறு அரசியல் காரணிகளை எல்லாம் விவாதிச்சிங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி.